ஃப்ரெண்ட்ஸ், சத்யா குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் கிரேவி எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம், ஓகேங்களா. வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆனியன்ஸையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம், ஓகேங்களா. இப்போது இந்த ஆனியன்ஸு இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம், ஓகேங்களா. இப்போது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும், ஓகேங்களா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம வதக்கும் பொழுது அதோட வாசனையும் மணமும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அப்புறமா போடுறத விட இந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் போட்டுக்கினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம், ஓகேங்களா. தக்காளியை நம்ம நல்லா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொண்டு வந்துடணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இப்போது தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும், ஓகேங்களா. இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஓகேங்களா. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம், ஓகேங்களா. நான் ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மட்டனை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா. நல்லா இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ரொம்ப முத்தலான ஆடு இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இலசான ஆடு இருந்தால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. நம்ம கறி வாங்குறதுல கூட டேஸ்ட் கொஞ்சம் வேரியேஷன் வரும். இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கறி குக் ஆகும்போதே உப்போடவே குக் ஆனால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா அதை வதக்கிக்கணும். கறியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணும். அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அது கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு மூடி வச்சாச்சு. இப்போது அந்த உப்பும் அந்த மஞ்சத்தூள் அதெல்லாம் நல்லா செட் ஆகி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லாவே வந்துருச்சு பாருங்கள். கறியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் மட்டன் மசாலா இருக்கும்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது நான் காரத்துக்கு 2 ஸ்பூனு அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேங்களா. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் கறியோடவே நம்ம காரமெல்லாம் நல்லா போடும்போது தான் கறி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த காரம் அந்த கறியில் இறங்குற வரைக்கும்
கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேங்களா. இப்போது இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ தண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு இல்லைனா கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சம் காரம் நல்லா போட்டுட்டு இந்த குக்கரை நல்லா மூடிட்டு மட்டன் வேகிறதுக்காக நான் ஒரு 7 விசில் வந்து விட்டுக்கிட்டேன். ஓகேங்களா. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா குக்காகி சும்மா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. இப்போது விசில் வரப்போகுது. ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு விசில் வந்து வரதை உங்களுக்கு கேட்குறேன். ஆனால் நான் வந்து ஒரு 7 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போது மட்டன் வெந்துடுச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போது இதில் இருக்க தண்ணி நல்லா குக்கானதும் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா கிரேவியை நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பண்ணும் பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடுறதுக்காகவும் நல்லா வதக்கிறதுக்காகவும் வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அதை குக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடுச்சு கிரேவி மாதிரி, மட்டன் கிரேவி பெப்பர் போட்டு. இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.